ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த்தியான லட்டு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பு. நம்ம எந்த கப்புக்கிட்ட எடுத்துக்கிறோமோ அதே கப்புக்கிட்டே கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் அளவு எடுத்துக்கிறோன்னு. நான் வந்து சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு கப்பு வந்து உளுந்து. அதை நல்லா வறுத்துக்கிறணும். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துறணும். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வாசம். உளுந்து வறுத்துட்டு கொட்டி வச்சுட்டு ரெண்டாவதாக நம்ம வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். அதே அளவு கப்புக்கிட்ட எள்ளு சேர்த்துருக்கேன், ஒரு கப்பு. அது எள்ளு வந்து நல்லா வறுப்போம். நமக்கே தெரியும், அது நல்லா சூடானதுக்கப்புறம் படப்படன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான். எள்ளு வந்து நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு கருகிராமல் பார்த்துக்கோங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கப்பு கேழ்வரகு. அதை கேப்பைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அப்படியே வந்து நான் வந்து கடையில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை கடையில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி தான், கருக விட்டுறக்கூடாது. நல்லா இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக தொட்டிக்கு மட்டும் நம்ம வந்து வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்ததாக வந்து நம்ம பேரிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, அதை எடுத்துட்டு அதில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதையுமே அதே கப்புக்கிட்ட ஒரு கப் அளவு அளந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேருந்துமே அந்த விதைகளை வந்து எடுத்துடணும். எடுத்தால் தான் நம்ம வந்து அடுத்து மிக்சியில் சேர்த்து பேஸ்ட் பண்ணையில் கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 150 கிராம் அளவில் வந்து நம்ம வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த கப்பு வந்து 150 கிராம் வந்து கரெக்டாக வந்தது. அதே அளவு எடுத்து அளந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பொருளையுமே நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறணும். நான் கம்மியான அளவு எடுத்ததுனால நான் ஒரே டைமில் அரைச்சிட்டேன், பெரிய மிக்ஸி சாரில் போட்டு. அதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை காய வச்சு அதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்பூனுக்கிட்ட 5 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அளவு தெரியும் எப்போயும் நெய் சேர்க்குறதுனால அதே அளவு சேர்த்துக்கிட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பேரிச்சம்பழத்தை வந்து அந்த நெய்யில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து நெய்யில் எல்லா பக்கட்டும் பரவலாகிற அளவுக்கு, எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுக்கிறணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லா பொருளையும் வந்து நல்லா வந்து வறுத்துட்டோம். நம்ம வந்து பேரிச்சம்பழத்தை அப்படியே அடிச்சிருந்தோம். இப்போ அதையும் வந்து நம்ம அது கூட சேர்த்து நல்லா அது வேகிற அளவுக்கு அல்வா பதம் வரும் தெரியுமா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் சேர்க்கணும். இது வந்து நல்லா அல்வா பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். என்னால் ஒரே டயத்தில் கிண்ட முடியும் அப்படின்னா நான் டக்குன்னு எல்லாத்தையும் கொஞ்சமாக இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இல்லை உங்களுக்கு எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிட்டு அதில் வந்து நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால வந்து மிக்ஸி சாரில் ஒட்டும். அதை நல்லா வலித்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு கடன்னு அதை வந்து கிண்ட ஆரம்பிச்சிடணும். அடுப்பை வந்து இப்போ நம்ம கிண்டையில் சிம்மில் வச்சுக்கிறணும். லோ ஃப்ளேமில் வச்சா தான் இதை நம்ம எல்லா பக்கட்டும் பரவலாக கிளறி விடையில் சரியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பேரிச்சம்பழம் மிக்ஸ் பண்ணோம்ல, அதில் வந்து நல்லா அந்த மிக்ஸி சாரை வந்து கழுவி 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறணும். ஏன் அப்படின்னா, தண்ணி ஊற்றையில் நம்ம வந்து கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சரியாக வரும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு போதுமான அளவு நான் நெய் ஊற்றிட்டேன். அதனால் வந்து நான் நெய் சேர்த்துக்கல. இங்கே பாருங்கள், கரெக்டாக 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 250 ml இருக்கும். அதை நல்லா கிண்ட அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா அது வந்து இதிலே வெந்துடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து, நம்ம ஏற்கனவே நல்லா மொறுன்னு வறுத்துட்டோம் அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் நெய் வேணுன்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து நல்லா குட்டி குட்டியாக பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். கட் பண்ணி நீங்கள் முழுசாக சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடணும். நமக்கு எப்படி அல்வா சட்டியில் ஒட்டாமல் வருமோ அதே மாதிரி இதுவும் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பதம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இருக்கிற அளவு பாருங்கள். இந்த அளவுக்கு பதம் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தா நட்ஸை வந்து போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு
நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா பரவலாக சேர்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னா, நம்ம கையில் வந்து தேவையான அளவு நெய் தடவிக்கிட்டு, நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவாட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நெய் நல்லா தடவிக்கலாம். இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நட்ஸு போட்டு 2 கிளறினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்டிலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மண்டை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு முன்னாடி புட்டு பதத்துக்கு வந்துருச்சு. நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கையில் அந்த ஹீட்டுக்கு இது வந்து உருகிரும். அப்போ நம்ம லைட்டாக கையில் நெய் தடவினாலும் சரி, இல்லை தடவாட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட பேரிச்சம்பழம் இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரையில் நீங்கள் எடுத்து கொலக்கட்டை பிடிக்கையில் சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு வந்து தேவையான சைஸில் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. குட்டி குட்டி கொலக்கட்டையாக பிடிச்சி விட்டாலும் சரி, இல்லை பெருசாக பிடிச்சி விட்டாலும் சரி. டெய்லியும் காலையில் ஒவ்வொன்றும் சாப்பிட்டோம் அப்படின்னா, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, முழங்கால் வலி, முதுகு வலி, குறுக்கு வலி, ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து சரியாகும். நம்ம ஒரு 40 நாள் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து இது சரியாயிடும். நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து நல்லா வந்து காற்று போகாத அளவுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ தூக்குச்சட்டியில் போட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி தூக்குச்சட்டியில் சேர்த்து ஃபுல்லாக அடைச்சி வச்சிடுறேன். அடைச்சி வச்சுட்டு நீங்கள் வந்து எடுக்கையில் கரெக்டாக அது எதை தொடுறோமோ அதை மட்டும் கைப்படாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தி பிடிக்கணும்னா தேவையில்லை. சும்மா லைட்டாக பிடிச்சாலே நமக்கு வந்து அது நல்லா வந்துடும், லட்டு மாதிரி. அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டு பார்த்துட்டு கூட எப்படி உங்களுக்கு ஹெல்த்துக்கு எப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.